Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதை என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல என்னுடைய டாப் 10 கரண்ட் ஃபேவரட் ஸ்கின் கேர் எசென்ஷியல்ஸ் இது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். பட் இதுல காமிக்காத சில ப்ராடக்ட்ஸும் இருக்கு. நான் வந்துட்டு ஒரு நைட் டைம் ஸ்கின் கேர் அண்ட் டே டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஒரு நான் ஸ்பான்சர்ட் ஓகே ஸ்பான்சர் பண்ணாத ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு பண்ற பிளான்ல இருக்கேன். ஸோ இதுல காமிக்கிற ப்ராடக்ட்டே அதுலயும் காமிச்சிட வேணாம். அஃப்கோர்ஸ் என்னோட டெய்லி ரொட்டீன்லயும் எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் தானே யூஸ் பண்ணுவேன். அதுலயும் வந்து காமிக்க வேணாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அந்த ரொட்டீன்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் இதுல காமிக்கல. பட் இதுவுமே நான் என்னோட ரொட்டீன்ல யூஸ் பண்றதுதான். ஸோ அந்த வீடியோவும் நீங்க செக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு முன்னாடி வருதா அப்புறம் வருதா என்னன்றது எனக்கு ஷியோரா தெரியல. பட் யா, keep an eye out for it. அமேசானில் கிரேட் சம்மர் சேல் மே 1st 6th வரைக்கும் லைவாக இருக்க போகுது. வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு மினிமம் 50 to 80% வரைக்கும் ஆஃபர் இருக்குது. Do check this time out. Let's get started with the first one. First one வந்துட்டு face wash. This one is the salicylamide face wash from the Derma Co. So basically, this is great if you have oily, acne prone, whitehead blackhead situation இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கின். எனக்கு வந்துட்டு ஆயிலி ஸ்கின் வித் சிவியரான ஒயிட் ஹெட் பிரச்சனை. நான் வந்து இப்பதான்ட்டு நான் வந்து ரீசெண்டா சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் எனக்கு நிறைய ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலா கனெக்ட் பண்ணி பார்த்தா போன ஆகஸ்ட்ல இருந்தே இந்த பிரச்சனை வந்து எனக்கு இருந்துட்டு இருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 1 year ஆக போகுது. எனக்கே வந்து ஏன்னா நம்ம இப்பதான் நினைச்சிட்டு இருந்தோம் போன ஆகஸ்ட்ல இருக்கே அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு யோசிச்சுட்டு அப்ப ரொம்ப வருஷம் ரொம்ப மாசம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷமா சிவியரான ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். பட் எனிவேஸ் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து இட் ரியலி ஒர்க்ஸ் குட் டு ரிமூவ் மை ஒயிட் ஹெட்ஸ், கீப் தெம் அட் பே. கொஞ்சம் இது நான் போடல அப்படின்னா மறுபடியும் கரெக்டா 3வது வாஷ்க்கு அப்புறமே வந்துட்டு ஒயிட் ஹெட்ஸ் ரொம்ப சிவியரா வர ஆரம்பிச்சு. இது போட்டேன்னா ஒரு 2 நாள் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கு. 2 நாள் கூட சொல்ல மாட்டேன், ஒரு 1.5 days வந்து கண்ட்ரோல்ல இருக்கு. ஐ டோன்ட் நோ, ஐ ஹாவ் டு செக் ப்ராப்பரா என்ன பிரச்சனை, ஏன் அப்படி அவ்வளோ ரெக்கரிங்கா வந்துட்டே இருக்கு அப்படின்றது. பட் அதர் தேன் தட் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து இட் ரியலி கண்ட்ரோல்ஸ் தி ஆயிலி சிச்சுவேஷன் என்னுடைய ஸ்கின்ல. புதுசா ஏதாவது குட்டி குட்டி ஜிட்ஸ் வந்ததுனால அது சீக்கிரமா வந்து காணாம போக வைக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் முக்கியமா என்னுடைய மூக்கு ஒயிட் ஹெட் சிச்சுவேஷனுக்கு திஸ் ஒர்க்ஸ் ரியலி குட். அடுத்தது வந்து அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் டு டாக் அபவுட் மை வைட்டமின் சி சீரம். வைட்டமின் சி சீரம்ல வந்து ஐ ஹாவ் 2 favorites, ஆக்சுவலா 3 favorites. ஒன்னு வந்து என்னுடைய ரொட்டீன் வீடியோல காமிக்கிறேன். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது திஸ் ஒன் இஸ் தி செரமைட் அண்ட் 10% வைட்டமின் சி சீரம் ஃப்ரம் த டாக்டர் ஷெட்ஸ். ஸோ பேசிக்கலாக இது வந்து ஒரு ஆம்புல் சீரம், நல்லா வந்து ஸ்கின்னை வந்து சாஃப்ட் ஆக்கிறதுக்கு, க்ளோ கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு வைட்டமின் சி அண்ட் செரமைட் இன்ஃபியூஸ் பண்ணப்பட்ட ஒரு சீரம். இது லிட்ரலாக தண்ணி மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ குவிக்காக உங்கள் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், உங்களுக்கு ஹெவியாக எதுவும் போட்ட மாதிரியே இருக்காது. அண்ட் ஐ ரியலி லவ் வைட்டமின் சி ஃபார் மை ஸ்கின். எனக்கு வந்து அந்த ஓவரால் க்ளோ கொடுக்கறதுக்கு, பாலிஷ்டான ஒரு ரேடியன்ட் க்ளோ கொடுக்கறதுக்கு வந்து வைட்டமின் சி இன் ஜென்ரல் எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ வைட்டமின் சி வந்து இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் ஃப்ரம் டாக்டர் ஷெட்ஸே எனக்கு வந்து ஆக்சுவலாக பிடிச்சிருக்கு. அதுலேயும் இந்த ஆம்புல் சீரம் வித் செரமைட்ஸ் இது இன்னுமே நல்லா இருக்கு. இன்னொன்று என்னோட கோ டு ஃபேவரட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்மகோவோட வைட்டமின் சி சீரம். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா இப்போ வந்து புதுசா இந்த டீப் பெனிட்ரேஷன் ஃபார்முலான்ட்டு ஒரு வேரியன்ட் ஒன்று வந்திருக்கு. இது வந்து 10% வைட்டமின் சி ஃபேஸ் சீரம். வைட்டமின் சிக்கு வந்துட்டு பிகினரா இருக்கீங்கன்னா திஸ் ஒன் இஸ் தி ஒன் ஃபார் யூ. இது வந்து 10% இருக்கு. இட்ஸ் நாட் வெரி பொட்டன்ட் பட் எஃபெக்டிவ். ஸோ இது நீங்க வந்து தாராளமா ட்ரை பண்ணலாம். அடுத்து டெர்மாலஜிக்காவோட இந்த டெய்லி எக்ஸ்போலியன் பவுடர் எக்ஸ்போலியேட்டர். இது பேசிக்கலா நீங்க டெய்லி யூஸ் பண்ற ஒரு மைக்ரோ எக்ஸ்போலியேட்டிங் பவுடர். கொஞ்சமா தண்ணி வச்சு நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு உங்க முகத்துல நீங்க வந்து இதை ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் ஃபோம் ஆயிடும். இது வந்து ஆக்டிவ்ஸ் இருக்கக்கூடியது. இதுவுமே ஆயில் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏஹே பிஹெச்ஏ இருக்கக்கூடிய ஒரு ரைஸ் பேஸ்ட் ஓகேவா, பிரைட்னிங் ரைஸ் பவுடர் இருக்கிற ஒரு பேஸ் பண்ண ஒரு பவுடர் பேசிக்கலா. இது வந்து எனக்கு நான் என்னுடைய ஹோல் ஃபேஸ் யூஸ் பண்றேன்னா ஐ ஜென்யூனா லவ் மை ஃபேஸ். அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஏன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஒரு நல்ல ஒரு கெமிக்கல் பீல் ஃபேஷியல் செஷன் எடுத்த ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். அப்படியே நல்லா ப்ராப்பரா எக்ஸ்ஃபோலியேட் ஆன ஒரு ஃபீல் வந்து லிட்ரலா தெரியும். என் ஸ்கின் ஃபீல் ஆகுற விதத்துலயா இருக்கட்டும், அது லுக் ஆகுற விதம், தொட்டு பார்த்தா அந்த டெட் ஸ்கின்ஸ்லாம் ரிமூவ் ஆகி அது நல்லா இருக்கும். இது நான் மோஸ்டா நைட் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். வாரத்துல 2 times or 3 times டிபெண்டிங் ஆன் ஹவு மை ஸ்கின் இஸ் லைக் ஆக்டிங் அப். அதை பொறுத்து தான். ரொம்ப மோசமா போகும்போது மட்டும்தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டேன். பட் திஸ் கேன் பி யூஸ் டெய்லி, பட் டெய்லி நோ. அடுத்து வந்துட்டு ஐ ஹேவ் டாக்டர் ஷெட்ஸோட இந்த கோஜிக் ஆசிட் பேஸ் பண்ண ஒரு அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். இது வந்து 6% ஆக்டிவ்ஸ் இருக்கக்கூடிய கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட் அண்டர் ஆர்ம் ரோல் ஆன்.
அண்டர் ஆர்ம் பிரைட்னஸ்க்கு, பிக்மெண்டேஷனை கம்மி பண்றதுக்கு எனக்கு வந்து பிடிக்கும். ஆனா நான் வந்து அகைன் டெய்லி யூஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் சிலிக்கன் பேஸ்டு அண்டர் ஆர்ம் ரோலர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அது நான் ஸ்டிக்கியா இருக்கும். டெய்லினா டெய்லி டே டைம்க்கு, நைட் டைம்க்கு வந்து ஐ யூஸ் திஸ். ஸோ ஈவினிங் டைம் ஒரு வாஷ் எடுத்துட்டு இதை போட்டேன்னா இது பாட்டுனா அப்படி இருக்கும். ஆல்சோ ஐ டோன்ட் ஷேவ் வென் ஐ யூஸ் இந்த மாதிரி ஆக்டிவ்ஸ் இருக்கக்கூடிய அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். ஸோ நைட் டைம்ஸ்ல அதை பண்ணாம நான் வந்துட்டு ஜஸ்ட் இதை மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து நல்லா இருக்கும், ஸ்மூதா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும் என்னுடைய ஸ்கின்ல. லைக் லிட்டரலா அது தண்ணி மாதிரி தான் இருக்கு அப்படின்றதுனால யூஸ்வலா இந்த மாதிரி ஆக்டிவ்ஸ் இருக்கக்கூடிய அண்டர் ஆர்ம் ரோல் ஆன்ஸ் வந்துட்டு தண்ணி மாதிரி இருக்குன்ற ஒரு ரீசன்னால சீக்கிரமா ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் அது ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஸ்டிக்கி ஃபீல் வந்து கொஞ்சம் நேரத்துல கொடுக்கும். அந்த பிரச்சனை எனக்கு இதுல வந்து கிடையாது. ஆல்சோ ஆர்டரும் வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு வராம இருக்கும், அடுத்த நாள் காலையில வரைக்கும். எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியுது. பட் என்னன்னா நீங்க போடும்போது மட்டும்தான் வந்து ரிசல்ட் தெரியும், எஃபெக்ட் தெரியும். எல்லாமே நிறுத்துனீங்கன்னா திருப்பி வந்து பழைய மாதிரி வந்து ஆயிடுது. ஸோ கன்சிஸ்டன்ட் யூஸ் வந்து தேவை. இதுவுமே வாரத்துல வந்து அட்லீஸ்ட் ஐ கீப் லைக் 4 days to 5 days டு யூஸ் திஸ், அந்த ஒரு ப்ராக்டிஸை. ஸோ இது அடுத்து சன்ஸ்கிரீன்ஸ்க்கு ஐ ஹாவ் சோ மெனி ஆப்ஷன்ஸ். பட் நான் வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி இதை வந்து காமிக்கிறேன். இது வந்து கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட் பேஸ் பண்ண ஒரு சன்ஸ்கிரீன். Ceramide and Vitamin C sunscreen from Dr. Sess is definitely one of my favorites. So shout out நான் கொடுத்துக்கிறேன். பட் ஐ ஆல்சோ வாண்ட் டு டாக் அபவுட் திஸ் அன்ஸ்போக்கன் ஹீரோ மாதிரி இந்த ஒரு ப்ராடக்ட். இது வந்து நல்லா இருக்கும். ஆனா உண்மை என்ன தெரியுமா, எனக்கு வந்து இந்த டாக்டர் செஸோட சன்ஸ்கிரீன் ரேஞ்ச், இந்த ஹல்தி அண்ட் ஹைலரானிக் ஆசிட், செரமைட் அண்ட் வைட்டமின் சி, இது இல்லைன்னா கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட்னு எடுத்தீங்கன்னா மூணுமே வந்து ஆல்மோஸ்ட் அப்படியே ரொம்ப ட்வின்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஓகேவா, ஒரு 90% ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் மாதிரி இருப்பாங்க. அந்த ஒரு 10%ல மட்டும் தான் லைட்டா ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் ஃபார்முலேஷன்லயா இருக்கட்டும், இல்லைன்னா அடுத்த நாள் ரிசல்ட் முகத்துல தெரியுற அந்த ரிசல்ட்லயா இருக்கட்டும், அதுல வந்து எனக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். வைட்டமின் சி அண்ட் செரமைட் சன்ஸ்கிரீன் வந்துட்டு எனக்கு வந்து இந்த சம்மர் டைம்ஸ்ல ரொம்ப பிடிக்கும். ஹெல்தி அண்ட் ஹைலரானிக் வந்து இந்த டுவர்ட்ஸ் வின்டர் டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்கின்னை அந்த ஒரு மாதிரி கொஞ்சம் ஈவன் டோன்னஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. எனக்கு வந்து அன்ஈவன் ஸ்கின் டோன். கோஜிக் ஆசிட் வந்து அந்த பிக்மெண்டேஷனை வந்துட்டு கொஞ்சம் டார்கெட் பண்ணி பேலன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதுனால இது வந்து ஸ்பெசிஃபிக்கா எனக்கு அந்த ஒரு சேஞ்ச் வந்து கொடுக்குது. இது நான் கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ற பட்சத்துல. ஸோ இது அண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து போட்டீங்கன்னா அப்படியே ஹெப்பியாவோ இல்லைன்னா ஆயிலியாவோ டல் ஆக்குற மாதிரியான ப்ராடக்ட் கிடையாது. எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாவே வச்சுக்கணும். தட்ஸ் ஒன் திங் ஐ ரியலி லவ் அபவுட் இந்த 3 சன்ஸ்கிரீன்ஸ் that I'm going to talk about. லைக் 2 தான். இன்னொன்னு வந்து அந்த ஸ்கின் கேர் வீடியோல நீங்க பாப்பீங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டெர்மகோவோட சன்ஸ்கிரீன்ஸ். ஆக்சுவலா நான் உண்மை சொல்றேன், என்னன்னா எனக்கு வந்து இதெல்லாம் வந்து பிஆர்ல வரும். ஓகேவா, ஸோ அளவுக்கு மீறியே ஜாஸ்தியா வந்து சன்ஸ்கிரீன்ஸ் இருக்கு. அதையும் தாண்டி வேற சில பிராண்ட்ஸ்ல நான் ட்ரை பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சில சன்ஸ்கிரீன்ஸ் தான் வந்துட்டு வாவ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஃபீல் ஆகும். ஸோ ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இந்த மாதிரி பிராண்டிங் வந்துட்டு அனுப்புறது எனக்கு கிளிக் ஆயிடுது, ஒர்க் ஆயிடுது. அது முக்கியமா இந்த 3 பிராண்ட்ஸ் லைக் ஆக்வாலஜிக், அது டாக்டர் ஷெட்ஸ் அண்ட் இது டெர்மகோ. இது எனக்கு வந்து பர்சனலா செட் ஆயிடுது, பிடிச்சிருது. அப்படின்றதுனால நான் வந்து அப்பாடா எதுவும் நம்ம புதுசான ஒரு விஷயத்த வந்து தேடி தேடி போக வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த பியூட்டி ஆஃப் ஜோசானோட சன்ஸ்கிரீன் வாங்கணும் இப்ப வரைக்கும் எனக்கு வந்துட்டு கார்ட்ல இருக்கு. ஆனா என்னன்னா என்கிட்ட ஆல்ரெடி அளவுக்கு மீறி சன்ஸ்கிரீன் இருக்கு அப்படின்றதுனால டு ஐ நீட் இட் அப்படின்ற ஒரு ஃபேஸ் வந்துருச்சு. ரீசெண்டாவே பாத்தீங்கன்னா நிறைய புது ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்றதுல அந்த மோகம் வந்து ஒரு சில கேட்டகரிஸ்ல வந்து ரொம்ப கம்மியாயிருக்கு. ஒரு சில கேட்டகரிஸ்ல, எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நான் சொல்ல மாட்டேன். அதுலயும் லெட் மீ பி டிரான்ஸ்பரண்ட். இது வரைக்கும் யூஸ் பண்ணதுல எனக்கு வந்து கன்வின்சிங்கா என்னுடைய ஸ்கின்னுக்கு செட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதுனால ஐ எம் மோர் தென் ஹாப்பி டு ஷேர் ஆல் தீஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ். இது வந்து இந்த ஹைலரானிக் ஆசிடோட சன்ஸ்கிரீன் ஆக்வாஜெல் ஃப்ரம் த டெர்மாகோ. இதுலயும் டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் இருக்கு. லைக் ஜெல் இருக்கு, அப்புறம் ஒரு 3 வேரியன்ட்ஸ் வரும். ஓகேவா, ஒன்னு வந்து அல்ட்ரா லைட் வெயிட்னு ஒன்று இருக்கும், அப்புறம் ஒரு மேட்டிஃபைங் ஜெல்னு ஒன்று இருக்கும், ஒன்று நார்மல் ஜெல்னு ஒன்று இருக்கும். எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் கொடுக்க போகுது. அண்ட் எல்லாமே எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சது. ஸோ இதுவுமே இன்னொன்று ஒன்று நான் வந்துட்டு ஒரு ஷவுட் அவுட் கொடுத்து விரும்புறேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். டெஃபினட்டா இது வந்து எனக்கு பிராண்ட்ஸே கொடுக்கறது நிறுத்தினாலும் ஐ வில் டெஃபினட்டா பிளேஸ் மை செல்ஃப் இன் த ப்ராடக்ட்ஸ். அப்படிதான் நான் வந்து ஆக்சுவலா அக்வாலஜிக்கோட சன்ஸ்கிரீன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இதெல்லாம் இருந்தாலுமே அது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது இஃப் ஐ வாண்ட் டு ஃபீல் லைக் நைஸ், என்னுடைய ஸ்கின் கேர் நான் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஐ வில் யூஸ் இந்த அக்வாலஜிக்கோட yellow bottle. எஸ், இட்ஸ் தி ஒன் தட் ஐ வில் டாக் அபவுட் இன் மை மார்னிங் ஸ்கின் கேர் ரூட்டின் வீடியோ. பட் யா, என்னால எக்ஸைட்மெண்ட் கண்டெயின் பண்ண முடியல. இது வந்து ஒரு புது ஃபேஸ் வாஷ். அடுத்து நான் காமிக்கிற ஒரு 3 ப்ராடக்ட் வந்து ஒரு கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸ்ல யூஸ் பண்ணது. ஒன்று வந்து அகைன் டெர்மகோவோட ஸ்கின் ரெனியூ பெப்டைட் ஆன்டி பொல்யூஷன் ஃபேஸ் வாஷ். இது வந்து நல்ல ஒரு ஜெல் பேஸ்ட் ஃபேஸ் வாஷ். இது வந்து ஸ்பெசிஃபிக்கா நான் எப்போ வந்து விரும்புவேன்னா என்னோட ஸ்கின்னுக்கு வந்து கொஞ்சம் பிரேக் கொடுக்கணும், ஜஸ்ட் கிளென்சிங் வேலை மட்டும் நடக்கணும் அப்படின்னும் போது ஐ யூஸ் திஸ். இது நல்லா இருக்கு.
இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலிசினமைட் ஃபேஸ் வாஷ் மாதிரியே தான் இட் லுக்ஸ் அண்ட் ஸ்மெல்ஸ். ஆனா இதுல இன்கிரீடியன்ஸ் வேற வேற. அண்ட் ஆல்சோ திஸ் கீப்ஸ் மை ஸ்கின் கொஞ்சம் ஜென்டிலா அண்ட் ரொம்ப ஸ்கின் பேரியரை வந்து கொஞ்சம் மறுபடியும் ரீஸ்டோர் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் இந்த ஃபேஸ் வாஷ். ஸோ இது அடுத்தது வந்து இது இது வந்து ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சீரம் அப்படின்ட்டு வந்துச்சு. இன்னும் இது வைரல் ஆகுதா என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் ஐ ஹவ் ஸ்டார்டட் யூசிங் இட் அண்ட் ஐம் ரியலி லைக்கிங் இட். இது வந்து டாக்டர் ஷெஸோட பகுஷியால் அண்ட் பிடிஆர்என் ஆம்போல் சீரம். இதுல வந்து சால்மன் மீன் இருக்குல்ல, சால்மன் ஒரு மீன் இருக்கு, அந்த மீன்ல உடைய ஸ்பெர்ம்ல இருந்து பண்ணக்கூடிய ஒரு சீரம். ஆமா, நத்தையில இருந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ இங்க வந்திருக்கு. இது வந்து கிம் கார்டாஷியன் வந்துட்டு ஃபேமஸா இந்த சால்மன் ஸ்பெர்ம் வச்சு ஒரு ஃபேஷியல் பண்ணி ஸ்கின்னை வந்து ரெஜுவினேட் பண்றதுக்கு, நல்லா யூத்ஃபுல் க்ளோ கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு வந்து வைரல் பண்ணி விட்டுருக்கா. அதனால அது வந்து இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க இவங்க இதுன்ட்டு. இது வந்து நல்ல இந்த ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சில இருக்க மாதிரி தான், அந்த ஸ்னெயில் மியூஷன் மாதிரிலாம் இருக்காது. நார்மல் ஜெல் கன்சிஸ்டன்சில கூட ஒரு சீரம் தான். இது நைட் டைம் மட்டும் யூஸ் பண்றதுக்கு. இதுவுமே வந்து போடும்போது பாத்தீங்கன்னா அப்படியே என்னுடைய ஸ்கின் காலையில எழுந்திரிச்சு பார்க்கும்போது வாவ், ஏன் மூஞ்சா இது, ஏன் முகத்துல இருக்க தோலா இது அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஐ ரியலி லைக் திஸ். அந்த ஒரு பிளம்பினஸ், ரேடியன்ட் லுக்கிங் ஸ்கின், அப்படியே ஸ்கின்குள்ள லிட்டரலா தண்ணி அப்படியே நீங்க இன்ஜெக்ட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அப்படியே கொடுக்கும். ஸோ இது நல்லா இருக்கு. இது ஐம் ரீசெண்டா லவ்விங் திஸ். ஸோ இது நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துக்க விரும்புறேன். லாஸ்ட் ப்ராடக்ட் இதுவுமே ரீசெண்ட் தான். இது வந்து ஒரு எல்போ நீ பிரைட்னிங் சீரம் ரோல் ஆன். திஸ் இஸ் ஃப்ரம் கெமிஸ்ட் அட் பிளே. இது வந்து எல்போஸ் அவ்வளோதான், முட்டி, கால் முட்டி, கழுத்து பிக்மெண்டேஷன் இங்கெல்லாம் இருக்குன்னா வந்து போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு ஐ காட் திஸ். சும்மா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் முட்டியை வந்துட்டு பிக்மெண்டேஷன் கம்மி பண்ணலான்னு. இத்தனை நாள் எனக்கு வந்துட்டு ஓகே அதை கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு வந்து எனக்கு தோணுனது கிடையாது. இப்போ வந்து தோணுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் கிடையாது. இந்த ப்ராடக்ட் வந்து லிட்டரலா நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ரீல்ஸ் பார்த்து, ரீல்ஸ்ல லைனா வந்து ஒரு 3 நாள் பார்த்தேன்னா செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு ரிசல்ட்னா நிஜமா கொஞ்சம் நம்புற மாதிரி இருந்துச்சுன்ட்டு வாங்கினேன். அண்ட் யூனோ வாட், ஆக்சுவலா எனக்கு வந்து பிடிச்சிருக்கு ரொம்ப. அப்படியே வாவ், அப்படியே ஓவர் நைட்ல ரிசல்ட் அப்படி கிடையாது. ஆனா போட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு மேபி ஒரு 2 வீக்ஸ் 15 days கிட்ட ஆயிருக்கும். ஆனா டே 1க்கு பார்த்ததுக்கு இப்ப வந்து எனக்கு நல்ல விசிபிள் சேஞ்ச் இருக்கு என்னுடைய முட்டி பிக்மெண்டேஷன்ல. ஸோ ஐ எம் ரியலி லைக்கிங் திஸ். இதுவுமே நான் வந்து ரீஸ்டாக் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தோட லிங்க்ஸும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபேவரட்ஸ் இருக்கு, ஓகேவா? ஆனா வீடியோல வந்து நான் ஒரு 10 தான் வச்சிருக்கேன். அண்ட் கரண்டா இப்போ நான் ரீசெண்டா யூஸ் பண்ண 10 அப்படின்றதுனால இது. ஸோ நீங்க வந்துட்டு என்ன இது உங்களுக்கு பிடிக்குமே, இதை பத்தி நீங்க பேசலையே அப்படின்ட்டு ஏதாவது நீங்க கேக்குறீங்கன்னா அதான் ரீசன். இப்போ நான் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இல்ல, ஆர் அதை விட எனக்கு இதெல்லாம் வந்து பிடிச்சிருக்கு. 10 தான் அப்படின்றதுனால இதை நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆல்சோ கைஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி அமேசானில் கிரேட் சம்மர் சேல் நடக்குது. May 1லேருந்து 6th வரைக்கும் இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் அமேசிங் டிஸ்கவுண்ட்ஸில் செக் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேவரட்ஸ் ஏதாவது இருக்குன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ் பிலோ. இதை நான் கிளம்புறேன். உங்க எல்லாரும் முன்னாடி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.